ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஃப்ரெண்ட்டான முறுக்கு. அதுக்கு உளுந்து பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலை நிறையா போட்டுக்குங்க. பச்சரிசி, வெல்லம், நெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு காய்ச்சி அரிசி மாவில் போட்டு கிண்டுனாக்கா உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். மல்லி புதினாவோட நம்ம முட்டையை மிஸ் பண்ணால் என்னான்னு இருக்குமோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுனால நான் முட்டை போடாமல் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேண்டாம் முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. உண்மையை சொல்லணுண்டா கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் முட்டையை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுதான் உண்மை. முட்டை போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக செய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த முறுக்கை நான் செஞ்சுருக்கேன். அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு யோசித்தேன். சரி, மல்லி புதினா முறுக்கு செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எள்ளெல்லாம் போடக்கூடாது. மாவு முறுக்கு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் புளியை போட்டு இந்த எண்ணெயை முறிச்சிக்கலாம். மொத்த கம்பியில் முறுக்கு புழிஞ்சது அவ்வளோதுக்காக எனக்கு டேஸ்ட்டு நல்லா இல்லை. அதனால் நான் அந்த முறுக்கை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓலை பகோடாவில் செஞ்ச முறுக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட், நான் செஞ்சது டிஃப்ரெண்ட்டு நல்லா இருக்கா? இந்த டிஃப்ரெண்ட்டு போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்போ ஒத்துக்கிறீங்களா நான் டிஃப்ரெண்ட்டாக சமையல் பண்ணுவேன்ட்டு? எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டு பார்த்தீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சாப்பிடாதவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மல்லி புதினா சாதம், ரெண்டாவது சிக்கன் 65 கிரில் சிக்கன். இப்போ முறுக்கு செஞ்சாச்சு. மல்லி புதினாலேயே 3 வகையான டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.